we can see criminal procedure code. இந்த வகுப்பில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பற்றி குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வகுப்பில் நாம் ஏற்கனவே அமர்வு நீதிமன்றத்தால் எவ்வாறு வழக்கினை விசாரிக்க வேண்டும், ட்ரையல் பிஃபோர் தி செஷன்ஸ் கோர்ட், அதுக்கு என்னென்ன சட்ட நடைமுறைகள் என்பதை பார்த்துள்ளோம். அமர்வு நீதிமன்றத்திற்கு என்று வழக்கு விசாரணையை மேற்கொள்வதற்கு தனி சட்டப்பிரிவுகள் உண்டு. அதேபோன்று அந்த அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜுக்கும் அதே சட்டப்பிரிவு 225 முதல் 237 வரை உண்டான சட்டப்பிரிவுகள் அமர்வு நீதிமன்றத்தினால் வழக்கினை விசாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த கிரிமினலில் பொறுத்தளவு ஒரு நீதிமன்றத்திற்கு ஒரு சட்ட நடைமுறைகள் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிவில் நீதிமன்றத்தில் அவ்வாறு இல்லாமல் அனைத்து மாவட்ட நீதிபதி, சார்பு நீதிபதி மற்றும் முன்சிப் கோர்ட் அனைத்துக்கும் ஒரே வழக்கு விசாரணை நடைமுறை. ஆனால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் very different sections or procedures are adapted. So we have seen already the trial before the sessions judge, the sections 227 to chapter 18, 227 to 237 is applicable for only sessions courts, that is the assistant sessions court and the sessions court or additional district sessions and judges can use the provision for trial of the cases before the sessions court. So this is the procedure. Then remaining courts are only chief judicial magistrate and judicial magistrate. So in order to follow the procedure for conducting the trial before the chief judicial magistrate and the judicial magistrate, chapter 19, 20 and 21 is followed. So these three chapters, there are three kinds of cases before the chief judicial magistrate and also the judicial magistrate. குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் தலைமை குற்றவியல் நடுவர் முன்பும் நீதித்துறை நடுவர் முன்பும் வழக்குகள் விசாரணை ட்ரையல் நடத்துவது கான 3 வகையான நடைமுறைகள் வழங்கப்பட்டுள்ளது. ட்ரையல் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தனி ட்ரையலு, அதே மாதிரி நீதித்துறை நடுவரும் தலைமை குற்றவியல் நடுவருக்கும் எப்படி ட்ரையல் நடத்தணும் என்னென்ன அப்படின்னா 3 முறையாக இந்த வழக்கு தன்மையை பொறுத்தும் நடத்த வேண்டும் என்றுள்ளது. அத்தியாயம் 19, அத்தியாயம் 20, அத்தியாயம் 21. What is the difference between these 3 chapters? First chapter, trial of warrant cases. So warrant case means the offences are punishable more than 2 years. The definition of summons case, 2 years, below 2 years are defined as summons case. Above 2 years, the punishment is prescribed by any act, IPC or any special law. Then the punishment is above 2 years, then it is called as warrant case. So in order to conduct the trial of warrant case, the chapter 19 is followed. உறுத்துக்கட்ட அது பிடிகட்டளை, அதாவது வாரண்ட் கேஸ், அழைப்பாணை வழக்குகள், பிடிகட்டளை வழக்குகள் என்று கூட சொல்லலாம். அவ்வாறு அழைப்பாணை வழக்குகள் என்பது 2 ஆண்டுகள் வரை தண்டனை இருந்தால் அதற்கு
அத்தியாயம் 20 நடைமுறை பாடம் செய்யப்படுகிறது. அதே போன்று அத்தியாயம் 19 பிடிகட்டளை, ஏதோ வாரன் கேஸ் மோர் தேன் 2 இயர்ஸ் என்பது அந்த மாதிரி எந்தெந்த ஒரு கேஸில் கூட ஒரே ஒரு அஃபென்ஸோட மோர் தேன் 2 இயர்ஸ் இருந்தால் இந்த சாப்டர் 19 உள்ள நடைமுறையை பின்பற்ற வேண்டும். ஸோ த சாப்டர் 19 contemplates to conduct the trial of warrant cases. Then there are two types of cases generally in criminal side. One is the registration of FIR and filing final report by the police. That is, the case is instituted by police. So காவல்துறை அதிகாரிகள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்து அதன் அடிப்படையில் காவல்துறையினால் நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையின் அடிப்படையில் வழக்கினை விசாரிப்பது என்பது ஒரு வகையான வழக்கு. தனிப்பிராது 200 குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் தனிப்பிராது கொடுத்தால் அதற்கு ஒரு வகையான நடைமுறை என்று நீதித்துறை நடுவர் முன்றும், எல்லா வழக்குகளிலும் அமர்வு நீதிமன்றத்திலும் நீதித்துறை நடுவர் முன்றும் தனி புகார் என்றால் அதற்கு தனியான விசாரணை நடைமுறைகள், அதற்கு தனித்தனி பிரிவுகள் உண்டு. ஸோ தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் போலீஸ் case is not applicable to the private complaint. That is the basic things you must know in the trial. So that is, now I am going to deal with the warrant, trial of warrant, chapter 19. First A, case instituted on a police report. That is the first subchapter. So 235 compliances with the section 207 பிரிவு 238 என்ன சொல்கிறது என்றால், நீதித்துறை நடுவர் 207 படி அந்த வழக்கு கோப்புகள் அனைத்தும் நகல் கொடுத்த பின்னிட்டு நகல் கொடுக்கப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு நடைமுறை, காவல்துறையினால் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டால் அது 2 ஆண்டுகளுக்கு மேல் உண்டான தண்டனையாக இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்கு ஏதோ ஒரு குற்றம், சப்போஸ் இப்போ தெஃப்ட் கேஸ் 379, தென் இட் கேன் பி டெல்ட் அண்டர் செக்ஷன் 238. அதில் வழக்கில் முதல்ல நகல் கொடுக்கணும், கேஸுடைய நகல். த காப்பீஸ் போலீஸ் ரிப்போர்ட் அலாங் வித் தி ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் வாட் இஸ் தி ப்ரொசீஜர் கான்டம்ப்ளேட்டட் அண்டர் செக்ஷன் 207. The entire free copies should be furnished according to section 238. Where in a warrant case instituted on a police, the accused appears or brought before the court. Appearsனா அவரே நீதிமன்றத்தில் ஆஜராது. ஆர் brought beforeனா இன் கஸ்டடி, அவர் நீதிமன்ற காவலில் இருந்து அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டால், தட் இஸ் தி அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல், ஆரம்பிக்க வேண்டும். எவ்வாறு ஆரம்பிக்க வேண்டும்? The magistrate satisfy himself he has complied the provisions of 207. ஸோ வழக்கு ட்ரையலுக்குன்னு போட்டுட்டால் 207 பிரகாரம் நமக்கு அந்த வழக்கு நகலெல்லாம் கொடுக்கப்பட்டதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். The magistrate should satisfy whether the copies of the case, that is the police report and all other 161 statement, the copy of FIR freely given under section 207, the procedure contemplated under 207 is complied or not. The magistrate should be satisfied that the free copies are given. Then the next, the accused, then accused shall be discharged. ஒரு வழக்கிலே 239 எப்போ ஒரு வழக்கினை ஒரு எதிரியை விடுவிக்கலாம். ஸோ அந்த போலீஸ் ரிப்போர்ட்டு, 161 ஸ்டேட்மெண்ட்டு, எஃப்ஐஆர் இதெல்லாம் படித்து அந்த குறிப்பிட்ட சில குற்றங்கள் அவர் மேல் நிரூபிக்க போதுமான ஆதாரம் இல்லை. ஸோ அப்பான் கன்சிடரிங் தி போலீஸ் report and documents sent under 173, that is the final report, that is the FIR, all other statements and final report filed under 173 will be perused by the court, and making such a examination, if any accused has things fit and necessary,
After giving prosecution upon hearing, the magistrate considered the charge against the accused be groundless. He shall discharge the accused and record reason for it. So the final report is filed without any ground. There is no ground to proceed for the offence stated in the final report. There is no valid reason. Then the magistrate he can hear the defense counsel and also prosecution counsel, and after hearing the both sides, then the magistrate will pass an order. So usually the procedure normally adopted in criminal courts, if there is no ground to proceed in the case, the accused is entitled to file a petition under section 239 of CRPC to discharge him from the case without going to the trial of the case. ஸோ ஒரு வழக்கில் தன் மீது தாக்கல் செய்யப்பட்ட இறுதி அறிக்கையின் அடிப்படையில் விசாரிக்க தகுந்த குற்றம் எதுவும் தான் புரியவில்லை என்பதை, என்னென்ன காரணங்களின் அடிப்படையில் தான் புரியவில்லை என்பதை ஒரு மனுவாக 239 மனுவாக தாக்கல் செய்து, இந்த இறுதி அறிக்கையில் என்னென்ன கிரவுண்டெல்லாம் அடிப்படையே இல்லை, அதனால் என் மீதான குற்றம் மேற்கொண்டு வழக்கு விசாரிக்க தேவையில்லை, அடிப்படை மூலாதாரமே இந்த வழக்கில் போலீஸாரால் தாக்கல் செய்யப்படவில்லை, போதுமானதாக இல்லை, ஆகவே என்னை இந்த வழக்கிலிருந்து விடுவீங்கள் என்று ஒரு மனு தாக்கல் செய்யணும். டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் இஸ் ஃபைல்ட் அண்டர் செக்ஷன் 239. A counter will be filed by the prosecution, that is the public prosecutor is entitled to file a counter. Upon hearing the both sides, the court will decide whether the accused is entitled to discharge, or if there is a ground sufficient grounds and sufficient evidence is available to proceed with the trial, then the discharge will be liable to be dismissed. So this is the basic things of the application for discharge. That is an application for discharge was filed by the appellant under section 239. ஸோ இந்த 239 டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. இன்டர் ஏரியா அண்ட் ப்ரெமிசஸ் த செட் டிஸ்பியூட் பார்ட்டி ஹஸ் பீன் செட்டில், த மேஜிஸ்ட்ரேட் ரிஜெக்டட் த செட் அப்ளிகேஷன் ஆன் த கிரவுண்ட் 384 இஸ் நான் காம்பவுண்டபுள். அது மேட்டர் செட்டில் ஆகிடுது, அதனால் 384 நான் காம்பவுண்டபுளாக இருக்குது அஃபென்ஸு, அதனால் நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் சொல்கிறாங்க. Dhananjayan versus Dhananjayan Kumar Singh versus State of Bihar 2007 2 MLJ criminal page 346. So additional witness sanction of order challenging, where discharge petition is filed on the ground that the accusation order is not proper, where earlier order prosecution allowed to examine the additional mere sanction order attained the finality. It was held that period bar of data has to be canvassed during the trial, hence discharge petition is liable to be dismissed. ஸோ அந்த வழக்கில் லிமிட்டேஷன் போயிருதுன்னு சொல்லி ஒரு வாதம் வச்சு டிஸ்சார்ஜ் கேட்குறாங்க. இது ட்ரையலில் தான் பார்த்து காலவரையினா பாதிக்கப்படும் முடிவும் செய்வோம்னு சொல்லி அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்கிறாங்க. டிஎல் வேதாச்சலம் வெர்சஸ் ஸ்டேட் 2008 1 MLJ criminal page 670, 2008 1 criminal law journal page 100 NOC. ஸோ டிஸ்சார்ஜ் வென் கேன் பி, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலான்னா, when the magistrate considers charge against accused to be groundless on the basis of examining material produced along with the final report, she can discharge the accused. magistrate தன் முன்னால் வழங்கப்பட்ட இறுதி அறிக்கை மற்றும் ஆவணங்களை பரிசீலனை செய்து குற்றத்தை வழக்கு ட்ரையல் நடத்துவதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்ற பட்சத்தில் அவரை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறதுக்கு நீதிபதிக்கு அறிவு உண்டு. நீதித்துறை நடுவருக்கு, தட் இஸ் தி செல்வி ஜே ஜெயலலிதா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் CBI 2011 3 Madras Weekly Notes criminal page 175 Madras. That is the some of the discharge of the accused. Prisons as to commission.
discharge of the accused, admissible statement from the co-accused being recorded only by Railway Protection Force is certainly admissible and cannot be urged as a ground for discharge. The court cannot analyze the probate value of the evidence of the witness at this stage. இந்த வழக்கில் வந்து ஸ்டேட்மெண்ட் கோ அக்யூஸ் பீயிங் ரெக்கார்டட் ஒன்லி பை ரயில்வே ஸ்டேஷன் பை சட்டன்லி அட்மிஷன். ஒரு கூட இருக்கிற எதிரி அந்த கோ அக்யூஸ்டு வழக்கில் இருக்கிறவர் வந்து ஸ்டேட்மெண்ட்டை விசாரிச்சிருக்கிறாங்க ரயில்வே ப்ரொடெக்ஷனில். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அட்மிஷபிள் ஆனது. அதனால் அதை வச்சுக்கிட்டு டிஸ்சார்ஜ் கேட்க முடியாது. அந்த கோர்ட் வந்து அதனுடைய வேல்யூ வந்து சாட்சியை விசாரித்தா தான் தீர்மானிக்க முடியும்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ஸ் தள்ளுபடி பண்ணுறாங்க. கேகே சூத் வெர்சஸ் ஸ்டேட், தட் இஸ் தி 2001 Law Weekly Criminal, page 785. Then these are the certain laws. So the discharge, when there is a prima facie case is not made out, there is no ground to proceed. The accused is entitled to file a petition under 239 to ask for discharge. ஒரு மேலே சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கு போதிய ஆதாரம் இல்லை என்ற நிலையில் தன்னை அந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதற்காக 239 படி மனு தாக்கல் செய்து தன்னை விடுவிக்கிறதுக்கு கோரலாம். அதுக்கு வந்து அந்தந்த சட்டத்தை பற்றி ஐபிசினா என்ன அஃபென்ஸு, எப்படி மேட் அவுட் ஆகுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சால் தான் டிஸ்சார்ஜ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் தி தென் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் 240. இப்போ தான் வந்து லைக் இஷ்யூஸ், ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் மாதிரி ஃப்ரேமிங் குற்றச்சாட்டை வணைதல். ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்னால் குற்றச்சாட்டு எப்படி வணைதல் பண்ண வேண்டும். இஃப் அப்பான் கன்சிடரேஷன், examination, if any, and hearing, there is a ground to proceed as committed and triable under this chapter. ஸோ மேஜிஸ்ட்ரேட் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருதரப்பு வாதங்களையும் கேட்கலாம், கேட்கலினாலும் இருக்கிற ரிப்போர்ட்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த வழக்கு வந்து விசாரிக்க தகுந்த அளவுக்கு போதிய சாட்சிகள் உள்ளது என்று கருதும் பட்சத்தில் the magistrate considered that there is a ground to proceed the offence, there is sufficient evidence are available, we can proceed with the trial. Then what is the next course of action he has to and competent to try and get adequate punish him and shall frame a charge in writing against the accused. So in his opinion could be adequately punished by him. விசாரித்து ட்ரையல் பண்ணால் தண்டனை வழங்குவதற்குண்டான வாய்ப்பு உள்ளது. ஸோ இந்த குட் பி அடிக்குவேட்லி பனிஷ்டு. அந்த ட்ரையல் நடத்தி முடித்தா அவருக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்குவதற்கு கூட ஒரு வாய்ப்பு உள்ளது என்று கருதும் பட்சத்தில் he shall frame in writing a charge against accused. எழுத்து மூலமாக குற்றச்சாட்டினை வணைதல் வேண்டும். ஸோ த framing of charge should be done in written form. There is a prescribed form is available. 2 heads and single heads are available in the form in the CRPC. 1 head there is a separate form and 2 head there is a separate form. ஸோ ஒரே நபர் வந்து 2-3 குற்றம் புரிஞ்சிருந்தாருன்னா அது வந்து 2 ஹெட்டில் வரும். ஒரே ஒரு குற்றம் மட்டும் இருந்தால் அது சிங்கிள் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த சார்ஜ் ஒரு படிவம் இருக்குது, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ். அதுக்கு வந்து அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அதில் கையெழுத்து வாங்க வேண்டும். அதே மாதிரி என்ன குற்றச்சாட்டு என்பதை கேள்வியாக கேட்கப்பட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் on such and such a date and such a name you have assaulted the Kupusami and thereby using a knife and you thereby caused a grievous injury upon him. So therefore you have the charge is filed under section 326 against you. What is your answer? That is the question will be asked. நீ இந்த தேதியில் இந்த கிழமையில் இந்த மணிக்கு இந்த இடத்தில் வைத்து நீ குப்புசாமி என்பவரை கத்தியால் குத்தி அவருக்கு கொடுங்காயம் ஏற்படுத்தியுள்ளீர்கள். அதற்காக காவல்துறையினால் உங்கள் மீது 326 ஈத்தாசாவின் கீழ்
குற்றச்சாட்டு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இதற்கு உங்களுடைய பதில் என்ன? வாட் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் தி ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல்ட் அகெயின்ஸ்ட் யூ அண்டர் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 326 தட் தென் ஹி ப்ளீட்ஸ் கில்ட்டி அப்படின்னா அவர் வந்து குற்றத்தை ஒத்துக்கொண்டு ஆமாம் நான் குற்றம் வாஸ்தவம் தானே ஒத்துக்கிட்டாருன்னா அதுக்கு அடிப்படையில் உடனே தண்டனை வழங்கலாம். என்ன தண்டனையோ அதை வழங்கலாம். அது டிஸ்கிரிஷன். நான் வந்து அந்த மாதிரி வெட்டலை குத்தலை அது வந்து பொய் கேஸு என்று he will give answer like that. He answered, he denied the charges, then the case will be fixed for trial, examination of the prosecution witness. That is the if he admits the offence, yes, I have committed the offence under section 3, then the court is entitled to punish him immediately. Then he pleads guilty, that is subsection 2, and the charges read over and explained to the accused, and he pleads guilty of offence and time to be tried. ஸோ அந்த மாதிரி அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டார்னா அதுக்கு என்ன கன்விக்ஷன் ஆன் 241 கேன் பி யூஸ்ட். 241 பிரிவை பயன்படுத்தி அவரே குற்றத்தை ஒத்துக்கொண்டால் அந்த குற்றத்தின் ஒத்துக்கொண்டதை பதிவு செய்து அவருக்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன தண்டனை வழங்கலாமோ வழங்கலாம். தட் இஸ் தி ஆஃப்டர் ஹி அட்மிட்ஸ் அண்டர் அக்கார்டிங் டு 241 ஆஃப் CRPC, the magistrate is entitled to punish him. He admits the offence, whatever the offence, that is like 326, yes, I have committed the offence under section, then the magistrate shall record his answer. He admits குற்றத்தை ஒத்துக்கொண்டார் and the magistrate is entitled to punish him under 241 of CRPC. That is the then he denies the சார்ஜஸ் லெவல் அகெயின்ஸ்ட் ஹிம். அந்த குற்றச்சாட்டினை அவர் மறுத்து விட்டால் அடுத்தது வந்து எவிடன்ஸ் ஃபார் தி ப்ராசிக்யூஷன். நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அரசு தரப்பு சாட்சிகளை விசாரிப்பதற்கு நடைமுறை. ஸோ தி ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டு ப்ரொடியூஸ் ஆல் தி எவிடன்ஸ் ஸ்டேட்டட் இன் தி மெமோ ஆஃப் எவிடன்ஸ். இந்த மெமோ ஆஃப் எவிடன்ஸ் சொல்லி இறுதி அறிக்கையில் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மெமோ ஆஃப் எவிடன்ஸில் என்னென்ன சாட்சிகள் பெயர், யார் யார் என்ன மாதிரி சாட்சிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, அவனுடைய வாக்குமூலங்கள் என்ன கொடுத்துருப்பாங்க, அதை ஒவ்வொன்றாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர் அரசு தரப்பு உண்டான சாட்சியை முதல் விசாரணை செய்வார். தட் இஸ் தி ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ். தட் இஸ் 242. த அக்யூஸ்ட் ரெஃப்யூஸ் டு ப்ளீட் and does not plead and claim to be tried, he does not convict. 241. The magistrate shall fix the day for examination. இந்த மாதிரி அவர் குற்றத்தை ஒத்துக்கவில்லை என்றால், அவரை மறுத்தால் அந்த அரசு தரப்பு சாட்சியினை விசாரிப்பதற்கு வழக்கினை ஒத்தி வைக்கலாம். தட் இஸ் தி 242. Provided magistrate shall supply an advance accused statement of recording by the police. அந்த சாட்சியினுடைய அதான் ஃபைனல் ரிப்போர்ட்டில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்காங்களோ அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2009 அமெண்ட்மெண்ட்டில் போட்டுக்கிறாங்க. தென் the magistrate on application of the prosecution issues summons to any witness directing to attend and proceed. So the public prosecutor APP will ask the magistrate issue summons to 1 to 3 witness or 1 to 5 witness. The court upon the request made by the public prosecutor is entitled to summon the witness stated in the memo of evidence. அந்த memo of evidenceல யார் யார் சாட்சி என்னென்ன சாட்சி விசாரிக்கிறீங்கன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டு போலீஸையும் கேட்டு 1 முதல் 5 சாட்சி முதல் விசாரணை விசாரிக்கப்படுவார்கள் என்று சாட்சி அந்த வழக்கினை ஒத்தி வைத்து அழைப்பாணை அனுப்பப்படும். ஸோ த கோர்ட் வில் இஷ்யூ சம்மன்ஸ் டு தி விட்னஸ் to produce the witness by the police by serving summon, witness summon. Already we contemplated the service of summon. The summons will be issued to the witness, summon will be issued to the witness. அழைப்பாணைகள் சாட்சிகளுக்கு அனுப்பப்படும். அது காவல்துறையினால் பதிவு பண்ணப்பட்டால் காவல்துறை மூலம் அந்த அழைப்பாணைகளை சாட்சிகளுக்கு சார்பு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் சாட்சிகளை காவல்துறையில் ஆஜர்படுத்தும் பட்சத்தில் முதல் விசாரணை public prosecutor செய்வார். So when the witness is present, the public prosecutor will examine the each and every witness. Chief will be taken and the simultaneously cross examination will be done by the defense side. So முதல் விசாரணை அரசு வழக்கறிஞர் செய்த பின்னிட்டு உடனடியாக குறுக்கு விசாரணை செய்ய அவகாசம் வழங்கப்படும்.
Otherwise, they are entitled to defer the cross-examination in later days. So, defer petition. இன்னைக்கு என்னால் விசாரிக்க முடியல, சீஃப் எக்ஸாமினேஷன் எடுக்கிற அன்னைக்கு குறுக்கு விசாரணை செய்ய முடியும் என்றால், the defense side is entitled to file a petition to defer the witness. கிராஸ் எக்ஸாமினேஷனுக்காக வழக்கினை ஒத்தி வையுங்கள், டெஃபர் பெட்டிஷன், until any witness have been examined, recalled for further cross examination. ஸோ சில சாட்சிகளுடன் சேர்ந்து விசாரிக்க வேண்டும். இப்போ இந்த முக்கியமான சாட்சி ஒரு 2 ஐ விட்னஸ் இருப்பாங்க, ஒரு விட்னஸ் மட்டும் விசாரிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னொரு ஐ விட்னஸ் விசாரிக்கிறப்ப நான் விசாரிக்கிறேன், அதனால் டெஃபர் பெட்டிஷன் போட்டால் இன்னும் அந்த கிராஸை ஒத்தி வைங்க, அந்த சாட்சியோடு விசாரிக்கிறேன் என்று டெஃபர் பெட்டிஷன் போட்டால் அதுக்கு அலோவ் பண்ணலாம். தட் இஸ் தி and shall proceed to take such evidence in support of the prosecution. So that is the 242. So all the witness will be produced by the prosecution and the chief examination will be done by the public prosecutor, and simultaneously the defense counsel is entitled to cross-examine the witness. Then after completion of from the material witness to the investigation officer, that is last evidence will be given by the investigation officer. புலனாய்வு அதிகாரி தான் அரசு தரப்பில் கடைசியாக விசாரிக்கப்பட வேண்டிய சாட்சி. அவருடைய சாட்சியத்தை அவர் கடைசியில் விசாரிப்பாங்க. முக்கியமான சாட்சிகளெல்லாம் முதல் விசாரணை செய்து, அப்போ குறுக்கு விசாரணை செய்து, அத்துடன் அரசு தரப்பு வழக்கு will be closed. The prosecution, evidence of the prosecution will be closed after the examination of the investigation officer. That is the normal procedure. So all the witnesses are examined and then the prosecution evidence will be closed. ஸோ அனைத்து சாட்சிகளையும் அரசு தரப்பில் விசாரிக்கப்பட்டு அதற்கு பின்விட்டு அரசு தரப்பு வழக்கு முடிக்கப்பட்டுவிடும். ஸோ தட் இஸ் தி ப்ரொசீஜர் காண்டம்ப்ளேட்டட். தென் ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் எவிடன்ஸ், த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர், general procedure is contemplated in next subsequent chapter. That is the questioning. 313 CRPC, குற்றவியல் நடைமுறை சட்டம் 313 கீழ் ஒரு எதிரிக்கு ஒரு வாய்ப்பு வழங்கி அரசு தரப்பு முதல் விசாரணை அனைத்தையும் அந்த எதிரிக்கு விளக்கி, இந்தந்த சாட்சிகள் உங்களுக்கு என்னென்ன எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதற்கு உங்களுடைய பதில் என்ன. ஸோ the answer will be recorded by the magistrate. He will be explained, the accused will be explained the evidence given by the prosecution of chief examination, and the answer is obtained from the accused under section 313 CRPC. That is the regular procedure. Then after completion of the questioning, in that 313 question, last question will be asked, have you got any defense witness? That is the one of the material question will be asked. உங்கள் தரப்பில் ஏதாவது சாட்சி விசாரிக்க போகிறீர்களா என்று நீதிமன்றம் அந்த 313 குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் கேட்கும்போது 313 கேட்பாங்க. அந்த இப்போ எஸ் அப்படின்னா இப்போ டிஃபென்ஸ் ஹேஸ் டு furnish the list of witnesses. The accused is entitled to file a list of witnesses under 243. He is entitled to give a list of witnesses. If he himself can bring the witness, அவரே சாட்சியை அழைத்து சாட்சியம் அளிக்கலாம். Otherwise, if it is a material witness or any official witness, he wants to examine his side. ஸோ ஒரு சில அரசு அதிகாரிகளையோ அல்லது தனக்கு தரப்பில் அவர் அழைப்பானை போட்டால் தான் வருவார் என்று சொன்னால், and he can furnish the list of witnesses, the court can issue summons to the defense witness. ஸோ எதிர் தரப்பில் விசாரிக்கப்பட வேண்டிய சாட்சிகளை பட்டியல் கொடுத்து நீதிமன்றத்திற்கு இந்த சாட்சிகளுக்கு அழைப்பானை அனுப்புங்கள் என்று ப்ராசஸ் அந்த கட்டளை படி கட்டினால், அந்த சாட்சிகளுக்கு உண்டான படியை கட்டினால் அந்த நீதிமன்றம் அவருக்கு அந்த டிஃபென்ஸ் விட்னஸ்க்கு அழைப்பானை அனுப்பும். ஜென்ரலி இட் இஸ் சென்ட் பை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட். தட் இஸ் தி ப்ரொசீஜர். ஸோ அந்த எதிர்தரப்பு சாட்சிகளுக்கு பதிவு தபால் மூலம் அனுப்பி ஒப்புகையிட்ட ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ்ட். தட் இஸ் தி மோட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் சம்மன்.
ஸோ சம்மன் அழைப்பானை எதிர் தரப்பு இதுக்கு வந்து பதிவஞ்சல் ஒப்புகையத்துடன் அனுப்பி அதை சம்மனை அதில் வச்சு அனுப்பிச்சு நீங்கள் வந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லி அவருக்கு அனுப்பிச்சு அவர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த எதிரிக்கு சாதகமான உள்ள முதல் விசாரணை விசாரிக்கப்படும். தென் தி டிஃபென்ஸ் வில் பி கிராஸ் எக்ஸாமின் simultaneously by the public prosecutor. That is the main things. Then if that is the 244 I will read. Accused shall be called upon to enter his defense and produce his evidence. அந்த நீதிமன்றம் நீங்கள் உங்கள் தரப்பு சாட்சிகளை ஆஜர்படுத்துங்கள் என்று சொல்லலாம். If accused puts any written statement, the magistrate shall file and record it. So for answer 313, if he wants to put forth any statement, the accused is entitled to file a statement under 243. That is then the statement will be part and parcel of the court record. ஸோ இந்த எதிரி ஏதாச்சும் வந்து வழக்கு சம்பந்தமாக ஒரு வாக்குமூலம் கொடுக்க வேண்டால் எழுத்து மூலம் எழுதி கொடுத்தால் அதை அந்த வழக்கின் ஒரு கோப்புக்காக அவருடைய பதில் உரையாக வைத்து கொள்ளும். தென் அக்யூஸ் ஆஃப்டர் என்டர்ட் இன் டிஃபென்ஸ் அப்ளை டு இஷ்யூ ப்ராசஸ் ஃபார் கம்பலிங் அட்டன்ஸ். சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து எனக்கு சாட்சி விசாரிக்கிறேன் என்று லிஸ்ட்டு கொடுத்த பிற்பாடு அவரை வந்து அழைப்பாணை அனுப்புங்கள் என்று கேட்டால் அண்டு அந்த சாட்சிக்கு அழைப்பாணை எனி விட்னஸ் ஃபார் பர்பஸ் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ஆர் அதர் திங்ஸ் எதுக்கு வேணாலும் அனுப்பலாம். கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு சீஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு ஆவணங்களை ஆஜர்படுத்தி சாட்சி சொல்வதற்கு எதற்காக வேணாலும் அனுப்பலாம். த மேஜிஸ்ட்ரேட் ஷால் இஷ்யூ ப்ராசஸ் அப்பான் அப்ளிகேஷன் should be refused on the ground it is more vexatious. இப்போ 243 ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, நாங்கள் இந்த மாதிரி இந்த சாட்சியை விசாரிக்க போகிறோன்னு. தட் அப்ளிகேஷன் இஸ் டிஸ்மிஸ், தென் தி அக்யூஸ் இஸ் நாட் entitled to examine. Then it is a material witness. The court feels that it is a material witness, then it shall allow the petition and issue the summons to the witness. Provided that when the accused has cross-examined or opportunity to cross any witness before entering attendance shall not be compelled under the section unless he is satisfied if necessary for the ends of justice. When the accused has cross-examined or has opportunity of cross-examining any witness before entering into defense and attendance shall not be compelled under the section unless matter is necessary for the ends of justice. ஒரு சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று ஒரு எதிரி விரும்பினால் அது தேவை என்பதை இருக்குனால் மட்டுமே அந்த சாட்சியினை ஆஜர்படுத்த சொல்வதற்கு என்டர் இன்டு தி டிஃபென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆன் இஸ் டிஃபென்ஸ் என்ட்ரன்ஸ் அண்ட் செக்ஷன் cannot be compelled under the section. So when the accused has cross-examined or opportunity cross any witness before and அந்த மாதிரி அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். Attendance of shall not be compelled under the section unless matter is necessary for ends of justice. ஏற்கனவே அவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு ப்ராசிக்யூஷன் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் விட்னஸை டிஃபென்ஸ் சைடு போட்டால் அவர் விசாரிக்கிறதுல அரசு தரப்பில் அவரையே டிஃபென்ஸ் சைடில் போட்டால் அந்த மாதிரி நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் தேவைன்னா மட்டும் விசாரிக்கலாம். தட் இஸ் தி மேஜிஸ்ட்ரேட் பிஃபோரிங் எனி விட்னஸ் அண்ட் அப்ளிகேஷன் ரிக்வயர்ஸ் ரீசனபிள் எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் பை தி விட்னஸ். That is the paying beta, the reasonable expenditure. But suppose a witness is coming all the way from Madras, the court can order to deposit the travelling expense of that particular witness. ஸோ ஒரு மெட்ராஸ் விட்னஸ்லேருந்து மெட்ராஸ் வந்து ஒரு ஃபோரன்சிக்லேருந்து வர்றாரு, அவர் டிஃபென்ஸ் சைடு விசாரிக்கணுங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விசாரிக்கிற போதும் அவருக்கு வந்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் சாப்பாடு தங்குற செலவுக்கு உண்டான தொகையினை நீதிமன்றத்தில் வைப்பீடு செய்ய சொல்லி உத்தரவிடலாம். தட் இஸ் தி பவர் கிவன் ஃபார் தி எக்ஸாம் மோட் ஆஃப் taking defense witness. That is the 243. So these are the basic things. That is the after examination of the defense witness, the trial will be completed. ஸோ இந்த மாதிரி எதிர் தரப்பில் வழக்கினை விசாரித்தால் அத்துடன் வழக்கு முடிக்கப்படும். தென் தி ஆர்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி கேஸ் ஆஃப்டர் தி டிஃபென்ஸ் எவிடன்ஸ் இஸ் க்ளோஸ். எதிர் தரப்பு சாட்சியம் முடிக்கப்பட்டு விட்டால் இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட வேண்டும். தட் இஸ் தி 314 CRPC.
குற்றவியல் நடைமுறை சட்டம் 314 படி இருதரப்பு வாதங்களையும் எதிர்தரப்பு சாட்சியும் முடித்துவிட்டு கேட்கப்பட வேண்டும். இட் இஸ் a procedure adopted. Then after hearing the argument, the case will be conclusion of trial, that is the acquittal or conviction under 248 CRPC. Judgment will be pronounced under 248 CRPC. So if there is an accused is not guilty, then record and order of the acquittal. இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட்ஸை கேட்ட பிற்பாடு ப்ராசிக்யூஷன் ஆர்குமெண்ட் வந்து இந்த எதிரி மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை, போதியமான சாட்சியம் இல்லை, சந்தேகத்தின் பலனை அறிவித்து விடுதலை செய்கிறேன், தட் இஸ் தி அக்யூட்டல். Acquittal can be given under 248 subsection 1. If you are writing a judgment in magistrate examination, if you want to acquit the provision should be mentioned. Acquittal பண்ணுறதா இருந்ததுன்னா 248(1) கீழ் விடுவிக்கப்படுகிறார் என்று தீர்ப்பு சொல்லப்பட வேண்டும். எதிரி இந்த வழக்கில் அவர் மீது போதிய குற்றச்சாட்டு இல்லை என்று பிரிவு 248(1) அடிப்படையில் அவரை விடுதலை செய்து உத்தரவிடுகிறேன். தட் இஸ் தி ஜட்ஜ்மெண்ட். தட் இஸ் தி செக்ஷன் ஷுட் பி மென்ஷன்ட் இன் தி ஜட்ஜ்மெண்ட். இப்போ அவருக்கு குற்றவாளி என தீர்மானித்தால் then the magistrate finds guilty, he will be convicted under 248 subsection 2. 248(2) அடிப்படையில் இவர் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டார் என்று அப்புறம் அதுக்கு முற்பாடு ஒரு கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ் வந்து கேட்பாங்க. So the magistrate the accused must be examined. What is the answer for question of sentence? இந்த குற்றத்தின் உங்களை குற்றவாளி என தீர்மானித்தேன், தண்டனை பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று அவரை வினாவி அதற்கு தகுந்தாற்போல் தண்டனை அளிக்கப்பட வேண்டும். This is the final procedure to be followed. Then with this then if it is case is instituted by private complaint, then some procedure B, that is chapter 90 and B, case instituted otherwise than on police report. Private complaint 200 CRPCயில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன் கேஸு, ஃபேக்ட்ரிஸ் இன்ஸ்பெக்டர் கேஸு, அதுவாக ஏதாச்சும் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே பனிஷ்மெண்ட் உள்ள கேஸாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து தனிப்புகாராக 200 அடிப்படையில் தனிப்புகாராக தாக்கல் செய்யப்பட்டதாக எடுக்கப்படும். ஸோ whenever a private complaint is tried by a magistrate or chief judicial magistrate, if it is a warrant case, that is the punishment more than 2 years, then the 244 to section 247 will be followed. ஸோ ஒரு தனிப்புகாராக இருந்தால், அது வாரண்ட் கேஸாக இருந்தால், கட்டளை வழக்காக 2 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் அது எவ்வாறு சாட்சியை விசாரிக்க வேண்டும் என்று நடைமுறை என்றால் 244 முதல் 247 வரை உள்ள சட்டப்பிரிவுகளின் அடிப்படையில் வழக்கினை விசாரணை செய்ய வேண்டும். தட் இஸ் தி ப்ரொசீஜர் காண்டம்ப்ளேட்டட் 247 to 244 to 247. ஸோ வாட் இஸ் தி தென் தி in police case, the discharge will be asked after a case is posted for trial. But whereas in private complaint, the chief examination of the witness should be recorded first. முதல் விசாரணை ப்ராசிக்யூஷனுடைய முக்கியமான சாட்சிகளை முதலில் விசாரிக்க வேண்டும். To frame the charge, the evidence of the chief examination of the prosecution must be recorded first. That is the procedure to be contemplated if it is a private complaint. ஒரு தனிப்புகாராக இருந்தால் அந்த தனிப்புகாரில் அந்த தனிப்புகார் ப்ராசிக்யூஷன் விட்னஸுக்கு முதல் விசாரணை செய்ய வேண்டும். முக்கியமான சாட்சிகளினுடைய முதல் விசாரணை முதலில் செய்து அதை பதிவு செய்ய வேண்டும். When in any warrant case instituted otherwise than a police report, காவல்துறை அறிக்கை இல்லாமல் தனிப்புகாராக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கோப்புக்கு எடுக்கப்பட்டு விசாரணைகள் இருக்கும் பட்சத்தில் the accused appear or brought before the court. So summons will be served upon him and the copies will be furnished. 209 will be complied.
then the magistrate shall proceed to hear the prosecution and take all such evidence produced in support of the him. ஸோ அந்த புகார் தனிப்புகார் கொடுத்த நபரையும் மற்றும் அவர் ஆஜர்படுத்தும் அனைத்து சாட்சிகளையும் முதல் விசாரணை எவிடன்ஸ் வில் பி டேக்கன் பை தி ப்ராசிக்யூஷன் சப்போர்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் வில் பி மார்க்டு. சப்போஸ் இட் இஸ் ஃபுட் இன்ஸ்பெக்டர், the examination and food inspector should give the chief examination and the documents will be marked. That is the first procedure to be adopted. ஸோ முதல்ல சாட்சியை முதல்ல விசாரிக்கணும், அப்புறம் தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ the framing of charge will be only after taking chief examination of the prosecution witnesses. That is the first procedure to be adopted. So the magistrate may on application of prosecution issue summons to any directing to attend and produce the document. Suppose in yet another witness to be examined, where any process to be issued, அழைப்பானை அனுப்பி சில சாட்சிகளை விசாரிக்க வேண்டும் என்று அந்த தனி புகார் கொடுத்த நபர் சம்மன் அனுப்ப விரும்பினால் கோர்ட் அந்த நபருக்கு அழைப்பானை அனுப்பி அவரை ஆஜர்படுத்துவதற்கு உத்தரவிடலாம். தட் இஸ் தி ப்ரொசீஜர். ஸோ எக்ஸாமினேஷன் ஆஃப் சீஃப். ஸோ after taking the chief examination and marked, so in police case without examination of the entire documents will be perused, but whereas in private complaint the examination, chief examination of all the witness and the documents marked on the side of the prosecution will be considered for framing of charge. இப்போ private complaintல என்னென்ன வச்சு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, முதல் விசாரணையும் அதனை அவர் அந்த ப்ராசிக்யூஷன் தரப்பில் குறியீடு செய்யப்பட்ட முதல் விசாரணை செய்யப்பட்டு குறியீடு செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையை பரிசீலனை செய்து when there is no ground to proceed further, that is a discharge. So the accused is entitled to ask any discharge. These are the things not proved by the prosecution side. The accused is entitled to file a petition under 245. ஸோ என்னை இந்த வழக்கிலிருந்து விடுவியுங்கள், இந்த முதல் விசாரணை மற்றும் ஆவணங்களை பரிசீலனை செய்வது இந்த வழக்கினை விசாரிப்பதற்கு போதிய ஆதாரம் இல்லை, ஆகவே என்னை இந்த வழக்கிலிருந்து விடுவியுங்கள் என்று டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். த அக்யூஸ் இஸ் என்டைட்டில் டு ஃபைல் எ பெட்டிஷன் அண்டர் 245 சிஆர்பிசி. ஸோ 245 அடிப்படையில் அந்த ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் அக்யூஸ் அந்த சீஃபு அந்த டாக்குமெண்ட்ஸு சீஃப் எக்ஸாமினேஷன் 244 விசாரித்த சாட்சியத்தெல்லாம் வச்சு என் மேலே வழக்கு நடத்துவதற்கு போதிய ஆதாரம் இல்லை, என்னை நோ கேஸ் அகெயின்ஸ்ட் அக்யூஸ் ஹேஸ் பீன் மேட் அவுட், இந்த கேஸில் நோ கேஸ் இஸ் மேட் அவுட் விச் அன்ரெபட்டபிள் வித் வாரண்ட் இஸ் கன்விக்ஷன் த மேஜிஸ்ட்ரேட் ஷல் டிஸ்சார்ஜ் ஹிம். அந்த மாதிரி ட்ரையல் இனிமேல் நடத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொன்ன பட்சத்தில் அவரை அந்த வழக்கிலிருந்து நீதித்துறை நடுவர் விடுவிக்கலாம். த மேஜிஸ்ட்ரேட் இஸ் என்டைட்டில்டு டு டிஸ்சார்ஜ் ஹிம் அப்பான் கன்சிடரிங் தி discharge petition filed by the accused and document perusing and the examination, chief examination taken by the prosecution side, then the magistrate is entitled to charge. இந்த மாதிரி என்னை விடுவீங்கள் என்று மனு தாக்கல் செய்தாலும் செய்யலாம், அல்லது நீதித்துறை நடுவரே இருக்கின்ற சாட்சியங்களை பரிசீலனை செய்து ஆவணங்களை பரிசீலனை செய்யும் பட்சத்தில் இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டு எதிரி மீது மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்கு போதிய சாட்சியம் இல்லை என்பதால் அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறேன் என்று டிஸ்சார்ஜ் பண்ணலாம். விடுவித்தல் விடுதலை என்பது வேறு, விடுவித்தல் என்பது விடுதலை என்பது அக்யூட்டல், விடுவித்தல் என்பது discharge. That is the word should be used in different concept. So விடுதலை என்பது acquittal, விடுவித்தல் என்பது discharge. So nothing this one done to prevent the magistrate from discharge any previous stage if for the reason to be recorded he considered charge or groundless. ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்த கூட சீஃப் எக்ஸாமினேஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் கூட டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டான் discharge பண்ணலான்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட், தட் இஸ் சப்செக்ஷன் 2. பிஃபோர் தி எக்ஸாமினேஷன் அண்டர் 244 accused appear before the court and he is entitled to file a petition to discharge him under 245 subsection 2. So without examination of the witness,
the accused is entitled to file a discharge petition on the basis of private complaint and record produced by the prosecution side. அந்த ப்ராசிக்யூஷன் சைடில் அந்த ப்ரைவேட் கம்பெனியில் உள்ள சாராம்சம் மற்றும் ஆவணங்களை பரிசீலனை செய்தால் இந்த வழக்கு நிலைக்கத்தக்கதில்லை என்று அந்த 244 சீஃப் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாலேயே கூட விடுவிக்கலாம். தென் 246 ப்ரொசீஜர் வென் அக்யூஸ் இஸ் நாட் டிஸ்சார்ஜ். இப்போ அக்யூஸும் விடுவிக்கப்படல, அடுத்தது என்ன ப்ரொசீஜர்? வென் சச் அன் எவிடன்ஸ் ஹேஸ் டேக்கன். இப்போ இதில் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டு, டாக்குமெண்ட்ஸு, ஃபைனல் ரிப்போர்ட் பார்க்குறாங்க. ஆனால் இதில் ப்ரைவேட் கம்பெனியில் சீஃப் எக்ஸாமினேஷன், அதில் சாட்சியங்கள் யார் விசாரிச்சுருக்காங்க, என்னென்ன ஆவணங்கள் மார்க் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் பெருஸ் பண்ணுறது. At any previous stage, the magistrate is opinion on the ground of pursuing the accused has committed and triable by this chapter. ஸோ இந்த வழக்கு இந்த நீதிமன்றம் விசாரிக்கத்தக்க ஒரு குற்றத்தை எதிரி புரிந்துள்ளார் என்று நீதிமன்றம் கருதும் பட்சத்தில், ஸோ தி magistrate is of opinion that then there is a prima facie case is made out, it is triable by this court, then upon competent court adequately punish himself, frame in writing the charge. ஸோ அந்த எழுத்து மூலமாக அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கலாம். ஜென்ரலி ப்ரைவேட் கம்பெனி இஸ் ஃபைல்ட் ஃபார் 494 பிகமஸ் மேரேஜ். ஸோ இரண்டாம் கல்யாணம் பண்ணுனா ப்ரைவேட் கம்பெனியில் தான் போடணும், போலீஸுக்கு பவர் இல்லை. ஸோ அந்த மாதிரி போடையில் அந்த வழக்கில் ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மீது உங்கள் மனைவி, நீங்கள் அவர் முதல் திருமணம் செய்து கொண்டு அந்த திருமணம் அமுலில் உள்ள பொழுது நீங்கள் வேறொரு பெண்ணை இரண்டாம் திருமணம் செய்துள்ளீர்கள். ஆகவே உங்கள் மீது 494 ஈதாசாமியில் குற்றச்சாட்டு சாட்டப்படுகிறது. உங்கள் பதில் என்ன? தட் இஸ் when a private complaint is filed under section 494 CRPC, the accused husband will be put to question like this: on such the first wife, that is the complaint, married you on such a date. During the subsistence of the marriage, you have married yet another woman on such and such a date. Hence, the private company, a case is filed against you under 494 IPC. What is your answer? Whether you are admitting the second marriage or not. அந்த இரண்டாம் திருமணம் செய்து கொண்டதை ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா என்று அந்த கேள்வியை கேட்டு அவர் ஒத்துக்கொண்டால் அதுக்கு தண்டனை கொடுக்கலாம். அவ்வாறு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவரை மேற்கொண்டு வழக்கினை நடத்தலாம். தட் இஸ் the charge then be read over, explained to the and shall take. I am asked whether he pleads guilty or has any defense to make. இந்த மாதிரி நீங்கள் இந்த வழக்குக்கு என்ன சொல்கிறீங்க, இந்த குற்றச்சாட்டுக்குன்னு சொல்லி இப்போ நான் சொன்ன மாதிரி கேட்டு குற்றத்தை ஒத்துக்கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது தரப்பு வழக்கை நடத்துகிறீர்களா என்று கேட்கலாம். இஃப் அக்யூஸ் ப்ளீட்ஸ் கில்ட்டி, அந்த குற்றத்தை அந்த எதிரி ஒத்துக்கொண்டால், மேஜிஸ்ட்ரேட் ஷல் ரெக்கார்ட் தி பிடி, அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார் என்று பதிவு செய்து டிஸ்கிரிஷன் கன்விக்ட், அந்த தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு தண்டனை வழங்கலாம். தென் த அக்யூஸ் ரெஃப்யூஸ் டு ப்ளீட் கில்ட்டி 246 subsection 4 and does not plead, நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்று அவர் குற்றத்தை மறுத்து செல்லால், he shall be required to at the commence of next hearing the case date for recording reason, then if it and wishes to cross examination, then yet another question should be asked. முதல் விசாரணை செய்த சாட்சிகளை நீங்கள் குறுக்கு விசாரணை செய்கிறீர்களா? ஸோ ஏற்கனவே ஆல்ரெடி சீஃப் இஸ் டேக்கன் அண்டர் 244, then the magistrate at the time of framing the charge whether you wants to cross examine the witness further, that is the question should be put. ஸோ மேலும் இந்த சாட்சிகளை முதல் விசாரணை 244 முதல் விசாரணை செய்யப்பட்ட சாட்சிகளை நீங்கள் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டு பதிவு செய்யப்படும். தட் இஸ் தி ஆன்சர் வில் பி ரெக்கார்டட். Then the prosecution use evidence has been, if
He says witness named by him shall be recalled and cross-examined, re-examined and shall be discharged. ஸோ அந்த மாதிரி சாட்சியை நான் குறுக்கு விசாரணை சொன்னால் அந்த சாட்சியை திரும்ப வரவழைத்து குறுக்கு விசாரணை செய்து ரீஎக்ஸாமினேஷன் அத்துடன் அந்த சாட்சி முடிக்கப்படும். அந்த சாட்சி அதிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். Then the evidence of remaining prosecution witness, then if at all the witness need not be taken for framing of charge. அனைத்து சாட்சிகளையும் விசாரிக்க தேவையில்லை. அனைத்து சாட்சிகளையும் விசாரிக்க தேவையில்லை. ஒரு முக்கியமான சாட்சிகளை மட்டும் முதல் விசாரணை 244 விசாரிச்சுட்டு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பண்ணிவிட்டு அதற்கு பின்னிட்டு கூட மற்ற சாட்சிகளை அந்த ப்ரைவேட் கம்பெனியில் லிஸ்ட் ஆஃப் ஃபிட்னஸ் கொடுத்துருப்பாங்க. அட்டவணை பட்டியல், சாட்சிகள் பட்டியல் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டியலில் இருக்கிற அனைத்து விட்னஸையும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு விசாரிக்க தேவை. 244 மெட்டீரியல் விட்னம் மட்டும் விசாரிச்சுட்டு மீதி சாட்சிகளை விசாரிக்க வேண்டும் என்றால் அந்த சாட்சிகளை விசாரிப்பதற்கு அதிகாரம் உண்டு. ஸோ த எவிடன்ஸ் ஆஃப் ரிமைனிங் ஃபார் தி ப்ராசிக்யூஷன் ஷல் பி டேக்கன் அண்ட் கிராஸ் எக்ஸாம் ரீஎக்ஸாமினேஷன் வில் பி தென் த விட்னஸ் வில் பி டிஸ்சார்ஜ். ஸோ அந்த சாட்சிகளை விசாரித்து அத்துடன் த ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் வில் பி க்ளோஸ்ட். ஸோ வித் தட் அதனுடன் அந்த தனிப்புகாரனுடைய புகார்தாரனுடைய சாட்சியம் முடிந்துவிடும். முடிந்த பிற்பாடு 313. Then the accused shall be called upon to enter his and produce his evidence. Like that, accused வந்து நீங்கள் சாட்சி இருக்குதான்னு கேட்டுட்டு 313 again 313 will be done. அண்ட் நீங்கள் எதாவது சாட்சி விசாரிக்கிறீங்களான்னு சொல்லி அதே நடைமுறை தான். சாட்சி லிஸ்ட் ஆஃப் விட்னஸ் கொடுத்தான், சம்மன் அனுப்பிச்சு சாட்சியில் வரவழைச்சு இதெல்லாம், அல்லது அவரே சொந்தமாக சூமோட்டோவோ ஆஜர்படுத்தி கூட விசாரிக்கலாம். The accused wants to take the summons to some any important witness and he can file a list of witness. Thereupon he can file a process. For the process fee should be paid for issuance of summon, and summon will be sent to the concerned witness through post to attend the case, and the defense witness will appear. Chief examination will be taken and the complainant is entitled to cross-examine such a witness. That is, after that examination, the defense will be closed. அந்த மாதிரி எதிர் தரப்பில் ஏதாவது சாட்சியம் இருந்து விசாரிக்க வேண்டுமென விசாரித்து விட்டு அத்துடன் எதிர் தரப்பு வழக்கினை முடித்து விடலாம். Then it is gearing up arguments under 314 CRPC. That is the procedure. After hearing the both sides, the judgment will be pronounced. The same section 248 will be followed. Already judgment for warrant case section 248 will be applicable for police case as well as the private complaint section 248. If it is acquittal, then the 248(1) will be used. If it is a conviction, 248(2) will be used for conviction. 248 தீர்ப்பு போடும்போது 248(1) வந்து விடுதலை என்று அந்த தீர்ப்பில் கூறப்படலாம். அதே போன்று அந்த தீர்ப்பில் 248(2) அடிப்படையில் அந்த குற்றவாளியான தீர்மானித்து அந்த வழங்கப்படும் தண்டனை பற்றி கேள்வி கேட்டு அதற்கு பின்னிட்டு நீதிமன்றம் தண்டனை என்ன வேண்டும் என்று அளிக்கலாம். That is the previous conviction. Already I have told it. If any previous conviction is there, he denies the previous conviction. இதுக்கு முன்னால் 75 சார்ஜ் போடுறாங்க. ஒரு திருட்டு கேஸ் இருக்குது, ஏற்கனவே இவர் வந்து இந்த கேஸ் நீங்கள் 3 மாதம் தண்டனை பெற்றிருக்கான 3 மாதத்துக்கு மேலே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று 75 IPC சார்ஜ். ப்ரீவியஸ் கன்விக்ஷன் வில் பி கம்ஸ் அண்டர் பிரிவு ஆஃப் 75 ஸோ பிரிவு 75 கீழே வந்து ஏற்கனவே அவர் குற்றவாளியான தீர்மானித்து தண்டனை இருந்தால் அந்த தண்டனைக்கு மேல் அதிகமாக வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த 75 ப்ரீவியஸ் கன்விக்ஷனை ஒரு சார்ஜாக தனியாக ஒரு குற்றச்சாட்டாக ஏற்கனவே உங்களுக்கு 3 மாத காலம் இந்த நீதிமன்றத்தில் இப்படி ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் வைப்பாங்க. அந்த சார்ஜை டினை பண்ணாங்கன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு அந்த வழக்கினுடைய கோப்புகளை வந்து விசாரித்து நிரூபிக்கிறதுக்கு அவகாசம் வழங்கப்படும். தட் இஸ் தி ப்ரொசீஜர். தட் இஸ் தி this is the procedure for contemplated trial of foreign case. So already in Sessions case, the procedure what I said 244 to 247 will be followed.
when a case is instituted, otherwise then போலீஸ் ரிப்போர்ட். அமர்வு நீதிமன்றத்தால் ஒரு தனி புகார் தாக்கல் செய்யப்பட்டால் 244 முதல் 247 வரை உள்ள இந்த பிடிகட்டளை வழக்கு நடைமுறையை தனி புகாருக்கு நடைமுறைப்படுத்தப்படும். that is the what stated in the trial before the sessions court. That is the section 237. 237 says clearly the procedure 244 to 247 will be followed for the 237. தனி புகாராக தாக்கல் செய்யப்பட்டால் முதல்ல சீஃப் எடுக்கணும், அப்புறம் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும், then the cross examination, then the entering in a defense. These are the procedure contemplated. ஸோ அந்த மாதிரி same procedure will be adapted. What is the Warren case trial instituted? The same procedure is followed in the sessions case also. அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு தனி புகார் தாக்கல் செய்யப்பட்டால் இந்த மாதிரி முதல் விசாரணை முதல்ல செய்யணும் 244 கீழே, அதே மாதிரி 245 கீழே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறது, டிஸ்சார்ஜ் பண்ணுறது, அப்புறம் 246 மேலே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறது, அப்புறம் 247 படி டிஃபென்ஸ் விட்னஸ் விசாரிக்கிறது. திஸ் இஸ் தி ப்ரொசீஜர். த சேம் ப்ரொசீஜர் இஸ் அப்ளிகபிள் ஃபார் தி செஷன்ஸ். அமர்வு வழக்குக்கும் இதே நடைமுறை தான். ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் மை கிளாஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். If you like it, you can put a comment or